நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா. எல்லாருக்கும் பராபவ வருஷ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ இந்த பராபவ ஆண்டு அந்த புத்தாண்டை கொண்டாடணும், நல்ல விதத்தில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நல்ல விதம்னா என்ன? அன்னைக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யும்? சாதாரணமாக என்றைக்குமே நமக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல ஸ்நானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்நானத்தோட தான் நம்ம எந்த விதத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த இந்த புத்தாண்டுல அன்னைக்கு என்ன விசேஷமா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாங்காய் பச்சடி ஒன்று பண்ணுவோம். வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி. ஏன்னா வசந்த ருத்து ஆரம்பிச்சுடுது. புத்தாண்டு பிறந்தாலே வசந்த ருத்து தான். வசந்த ருத்து தான் மாங்காய் சீசன் இல்லையா? எல்லா சீசன்லையும் மேங்கோ ஓட்டுறதாக ஜூஸ் கிடைக்கும், ஒரிஜினல் மாங்காய் கிடைக்கும். அதனால மாங்காய் சீசன் அது. அந்த மாங்காய் பச்சடின்றதாக ஒன்று பண்ணுவா. வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி பண்ணுவா. அதுல கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திருப்பா. அது ஒரு அழகான ஒரு புளிப்போடு சேர்த்து தானே ஒரு ருச்சி ஒன்று இருக்கும். அது தவிர வேப்பம்பூ சாத்துந்து அன்னைக்கு பண்ணுவான். ரசம், வேப்பம்பூ ரசம். நான் சொல்றது இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் கலக்காது ஒரு பதார்த்தத்துல அது ஒரு மாதிரி துவர்ப்பு உவர்ப்புன்ற மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இந்த மாங்காய் பச்சடிக்கு ஒரு புளிப்பும் இனிப்பும் சேர்த்து தானே ஒரு இது வரும். சாத்து இந்த வேப்பம்பூ சாத்து, இன்ஃபேக்ட் வேப்பம்பூ சாத்து பண்ணாலும் அதை கொஞ்சம் வெல்லம் போடுவா. அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு ஆண்டில் நிகழக்கூடிய சம்பவங்களுக்கு நமக்கு மனோதைரியத்தையும் தேகத்துல ஒரு சக்தியை கொடுப்பதற்காகவே இந்த உணவு பழக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது மனோதைரியத்தை கொடுக்கறது ஒரு பக்கம். இந்த கூட்டு வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மனோதைரியம் உண்டாகிறதுக்கு தேகத்துல நல்ல சக்தி இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். ஆகார சுத்தம் சத்த சுத்திகின்னு ஒரு பாதஞ்சலி அழகா சொன்னீங்க. நன்றி. ஜெயகருட சுபர்ணா. எல்லாருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.